Hey guys, welcome back to our channel samayalkudil. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா chili paneer எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு பவுல்ல 1 கப் பன்னீர், 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி தெளிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிரலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூற நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் சேர்த்து வறுத்துடலாம். பன்னீர் இதே மாதிரி நல்லா ஃப்ரை ஆகணும்னு எடுத்துடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானோன்னு இதில் 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பூண்டு நல்லா வதங்கணும். இதில் 1 பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுன்னு இதில் 1/2 கப் நறுக்கிய கேப்சிகம், 1 நறுக்கிய பச்சை மிளகாய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதுவும் நல்லா வதங்கணுன்னு இதோட 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இதோட 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். இது கொதிக்கும் போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துடலாம். இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது லைட்டாக கொதிக்கும் போது இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பன்னீர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதோட 5 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துடலாம். மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கலந்து இதோட சேர்த்துடலாம். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் இப்போதான் எடுத்துடலாம். இப்போ நம்மளோட சில்லி பன்னீர் ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.